உன் உழைப்பை மதிக்கும் வாய்ப்பு திடீரென்று வரப்போகும் நாள் நீ நினைத்து கொண்டிருக்கும் கால அட்டவணையில் எழுதப்பட்டிருக்காது. அது பிறர் கூறும் தேதியிலும் இருக்காது. அது உலகம் அனுமதி தரும் நேரத்திலும் இருக்காது. அது உன் உள்ளம் முழுவதும் தயாரான தருணத்தில் அமைதியாக வந்து கதவை தட்டும். பலர் வெற்றி என்பது சத்தமாக வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான வாய்ப்பு பெரும்பாலும் அமைதியாக வருகிறது. அது சின்ன சந்திப்பாக வரலாம். அது ஒரு அழைப்பாக வரலாம். அது ஒரு நம்பிக்கையான மனிதராக வரலாம். அது நீ பல வருடங்கள் செய்து வந்த சிறிய முயற்சிக்கு கிடைக்கும் பெரிய அங்கீகாரமாக வரலாம். நீ இன்று பார்க்கும் தாமதம் தோல்வி அல்ல. அது தயார் செய்யும் காலம். விதை மண்ணுக்குள் இருக்கும் நாட்கள் வீணான நாட்கள் அல்ல. வெளியில் எதுவும் தெரியாததால் வளர்ச்சி இல்லை என்று சொல்ல முடியாது. வேர்கள் அமைதியாக வேலை செய்கின்றன. அதுபோல உன் வாழ்க்கையிலும் காணப்படாத முன்னேற்றங்கள் நடக்கின்றன. நீ கற்றுக்கொண்ட ஒழுக்கம், தாங்கிக் கொண்ட வலி, பேசாமல் செய்த உழைப்பு, மறுக்கப்பட்ட பின் மீண்டும் எழுந்த மனவலிமை. யாரும் பாராட்டாத நேரங்களில் கூட நீ நின்ற உறுதி. இவை அனைத்தும் நாளைய வாய்ப்புக்கான அடித்தளமாக குவிகின்றன. பலர் உலகம் தங்களை ஏன் கவனிக்கவில்லை என்று வருந்துகிறார்கள். ஆனால் பிரபஞ்சம் முதலில் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கிறது. நீ உன்னை கவனிக்கிறாயா என்பதை. உன் கனவை நீ மதிக்கிறாயா என்பதை. உன் நேரத்தை நீ பாதுகாக்கிறாயா என்பதை. உன் திறமையை நீ வளர்க்கிறாயா என்பதை. தன்னை மதிக்காதவரை உலகம் மதிக்க கற்றுக்கொள்ளாது. அதனால் இன்று முதல் உன் உழைப்பை நீயே மதிக்கத் தொடங்கு. நீ செய்யும் வேலை சிறியது என்ற எண்ணத்தை கைவிடு. உண்மையான சிறப்பு அளவில் இல்லை. உண்மையான சிறப்பு அணுகுமுறையில் உள்ளது. ஒரு நாள் திடீரென்று உன்னை தேடி வாய்ப்பு வரும் என்று நான் சொல்வதன் அர்த்தம் அதிர்ஷ்டம் வானிலிருந்து விழும் என்பதல்ல. நீ தினமும் கட்டிய மேடையில் ஒருநாள் வெளிச்சம் ஏறும் என்பதே அதன் அர்த்தம். பலர் வெளிச்சத்தை காண்கிறார்கள். ஆனால் மேடை கட்டிய இரவுகளை காணவில்லை. உன்னை மதிக்கும் நாளும் அப்படித்தான் இருக்கும். மக்கள் உன் வெற்றியை பார்ப்பார்கள். ஆனால் நீ அழுத இரவுகள், தனிமையில் செய்த பயிற்சி, பலமுறை உடைந்து மீண்டும் சேர்ந்த மனம். இவற்றை அவர்கள் அறியமாட்டார்கள். அதில் வருத்தம் வேண்டாம். மரம் நிழல் தரும் போது யாரும் வேரை காண மாட்டார்கள். ஆனாலும் வேரே மரத்தின் வலிமை. நீ காத்திருக்கும் அங்கீகாரம் வருவதற்கு முன் உன் உள்ளத்தில் சில மாற்றங்கள் நடக்க வேண்டும். பிறர் பாராட்டாமல் இருந்தாலும் செயல் நிற்கக்கூடாது. தாமதம் வந்தாலும் தரம் குறையக்கூடாது. ஒப்பீடு வந்தாலும் அமைதி குலையக்கூடாது. பொறாமை பார்த்தாலும் பாதை மாறக்கூடாது. இந்த நிலைக்கு வந்தவனே பெரிய வாய்ப்பை தாங்க முடியும். ஏனெனில் வாய்ப்பு கிடைப்பது ஒரு சோதனை. அதை நிலைநிறுத்துவது இன்னொரு சோதனை. தயார் இல்லாத மனம் உயரத்தை பெற்றால் அதே வேகத்தில் கீழே விழும். தயார் ஆன மனம் உயரத்தை பெற்றால் மேலும் உயர கற்றுக்கொள்ளும். சில நேரங்களில் கடவுள் தாமதிக்கிறார் என்று தோன்றும். உண்மையில் அவர் தடை செய்பவர் அல்ல. அவர் நேரம் சரியாக அமைக்கிறார். உடனே கிடைத்திருந்தால் நீ இழந்திருப்பாய். சீக்கிரம் கிடைத்திருந்தால் நீ மதிக்காமல் இருந்திருப்பாய். தவறான மனிதர்களுடன் சேர்ந்திருக்கும்போது கிடைத்திருந்தால் அது கெட்டுப் போயிருக்கும். அதனால் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வருவது கருணை. தாமதம் என்பது மறுப்பு அல்ல. தாமதம் என்பது பாதுகாப்பு. நீ பலமுறை உன் திறமையை சந்தேகித்திருப்பாய். நான் செய்தது யாருக்கும் தேவையா என்று நினைத்திருப்பாய். நான் முயற்சி செய்தாலும் பலன் ஏன் இல்லை என்று மனம் உடைந்திருப்பாய். ஆனால் நினைவில் கொள். உலகம் அமைதியாக இருப்பது உன் மதிப்பு இல்லாததால் அல்ல. பல சமயம் உலகம் தாமதமாக உணர்கிறது. வைரம் கல்லாக தெரியும் காலம் உண்டு. அதை அறிந்த கண் பார்த்தபின் அதன் மதிப்பு மாறுகிறது. நீயும் அப்படித்தான். எல்லோரும் உடனே புரிந்து கொள்ள மாட்டார்கள். புரிந்த ஒருவரே போதும். அந்த ஒருவர் தான் கதவை திறப்பார். நீ இன்று செய்ய வேண்டியது எதிர்கால அங்கீகாரத்தை கற்பனை செய்து காத்திருப்பது அல்ல. இன்று உன் வேலையை இன்னும் நன்றாக செய்வது. உன் திறமையை கூர்மையாக்குவது. உன் உடலை பாதுகாப்பது. உன் மனதை அமைதியாக வைத்திருப்பது. உன் சொற்களை சுத்தமாக்குவது. உன் சுற்றத்தை தேர்வு செய்வது. சோம்பலை வெல்வது. ஒழுங்கை வளர்ப்பது. ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறுவது. இவை சின்னதாகத் தோன்றினாலும் இதுவே பெரும் வாய்ப்பின் காந்த சக்தி. தயார் ஆன மனிதரை வாய்ப்பு தேடிவரும். உன்னை இகழ்ந்தவர்கள் கூட ஒருநாள் உன் பெயரை மரியாதையுடன் சொல்லும் தருணம் வரும். இன்று உன்னை பார்க்காமல் சென்றவர்கள் நாளை உன்னை தேடி வரலாம். இன்று உன் குரலை கேட்காதவர்கள் நாளை உன் ஆலோசனையை நாடலாம். இது பழிவாங்கும் நாள் அல்ல. இது உண்மை வெளிப்படும் நாள். அந்த நாளில் கோபம் தேவையில்லை. அமைதி போதும். ஏனெனில் உன் உயரம் உன் பதில் ஆகிவிடும். நீ விழுந்த இடங்களை நினைத்து வெட்கப்பட வேண்டாம். அவை உன் பலத்தின் சான்றுகள்.
எழுந்த வரலாறு இல்லாதவருக்கு விழுந்த வரலாறும் இருக்காது. காயம் இருந்ததால் நீ போராடியவன் என்பது தெரிகிறது. கண்ணீர் இருந்ததால் நீ உயிரோடு முயன்றவன் என்பது தெரிகிறது. தோல்வி இருந்ததால் நீ முயற்சி செய்தவன் என்பது தெரிகிறது. முயற்சி செய்தவரையே வெற்றி தேடும். முயற்சி செய்யாதவரை வெற்றி தேடாது. இந்த நொடியில் கூட உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது. நீ பார்க்கவில்லை என்பதே வேறு. சில கதவுகள் உள்ளிருந்து திறக்கப்படுகின்றன. வெளியில் யாரும் வரவில்லை என்று நினைத்து கவலைப்படாதே. முதலில் உன் மன கதவை திற. பயத்தை வெளியே அனுப்பு. குற்ற உணர்வை வெளியே அனுப்பு. நான் முடியாது என்ற பழைய குரலை வெளியே அனுப்பு. நான் தகுதியானவன் என்ற புதிய குரலை உள்ளே அழை. அப்போது வெளி உலகமும் பதிலளிக்கத் தொடங்கும். உன்னை மதிக்கும் வாய்ப்பு திடீரென்று வரப்போகும் நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட தேதி அல்ல. அது ஒரு நிலை. நீ தயாராகும் நாள். நீ நம்பிக்கையை மீண்டும் ஏற்றும் நாள். நீ ஒழுங்காக நிற்கும் நாள். நீ உன் மதிப்பை உணரும் நாள். அந்த நாளிலிருந்து வாய்ப்புகள் நகரத் தொடங்கும். சிலர் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். நீ மட்டும் உண்மையை அறிவாய். அது நீ தினமும் கட்டிய வாழ்க்கையின் விளைவு என்று அறிவாய். எனவே இன்று மனம் தளர வேண்டாம். உன் வேகத்தை பிறருடன் ஒப்பிட வேண்டாம். உன் பாதை தனித்துவமானது. சில மரங்கள் சீக்கிரம் வளரும். சில மரங்கள் மெதுவாக வளரும். ஆனால் ஆழமான வேருள்ள மரம் புயலை தாங்கும். நீ மெதுவாக வந்தாலும் வலிமையாக வா. தாமதமாக வந்தாலும் தகுதியுடன் வா. சிறிய படியாக வந்தாலும் நிலைத்து வா. உன் பெயரை உலகம் அறியும் முன் உன் ஆன்மா உன்னை அறியட்டும். உன் மதிப்பை பிறர் சொல்லும் முன் நீயே ஒப்புக்கொள். உன் வெற்றியை உலகம் கொண்டாடும் முன் உன் முயற்சியை நீ கொண்டாடு. உன் நாளை வெளிச்சமாக்கும் சக்தி இன்று உன் கையில் உள்ளது. அமைதியாக செய். நம்பிக்கையுடன் செய். தொடர்ந்து செய். அன்புடன் செய். தரமாக செய். பிறர் பார்க்கவில்லை என்றாலும் செய். பலன் தெரியவில்லை என்றாலும் செய். ஏனெனில் விதி சில நேரங்களில் தாமதமாக பதிலளிக்கும். ஆனால் அது பதிலளிக்கும் போது ஆண்டுகள் காத்திருப்பதற்கான அர்த்தத்தை ஒரே நாளில் காட்டிவிடும். அந்த நாள் நெருக்கத்தில் உள்ளது. உன் உழைப்பை மதிக்கும் கண்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. உன் திறமையை தேடும் கதவுகள் திறக்க தயாராகின்றன. உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நீ மட்டும் நிற்காமல் இரு. தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இரு. உன் ஒளி மறைக்கப்பட்டிருக்கலாம். அணைக்கப்படவில்லை. நீ இப்போது நிற்கும் இந்த இடம் சாதாரண இடமல்ல. இது பல சோதனைகள் கடந்த ஆன்மாவின் தற்கால முகாம். இங்கு நீ ஓய்வெடுக்கலாம். ஆனால் இங்கு நீ நிரந்தரமாக தங்க வேண்டியதில்லை. வாழ்க்கை உன்னை இன்னும் உயரமான நிலைகளுக்கு அழைக்கிறது. சில நேரங்களில் பயணம் நின்றுவிட்டது போல தோன்றும். உண்மையில் பாதை அமைதியாக திருப்பம் எடுக்கிறது. நேராக சென்றால் காண முடியாத வாய்ப்புகள் வளைவுகளின் பின்னால் காத்திருக்கின்றன. நீண்ட நாட்களாக உழைத்தும் பலன் தெரியாமல் இருப்பது மனதை சோர்வடையச் செய்யும். ஆனால் நினைவில் கொள். மழை பெய்வதற்கு முன் மேகம் அமைதியாக குவிகிறது. அலை எழுவதற்கு முன் கடல் ஆழத்தில் அசைவு தொடங்குகிறது. வெளியில் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றும் தருணங்கள் கூட உள்ளே மிகப் பெரிய மாற்றங்கள் நடைபெறும் நேரங்கள். உன் வாழ்க்கையிலும் அதுவே நடக்கிறது. உன் பொறுமை பலமாகிறது. உன் பார்வை தெளிவாகிறது. யார் உண்மையானவர் யார் தற்காலிகர் என்பது புரிகிறது. எந்த வேலை உனக்கானது எந்த வழி உனக்கல்ல என்பது தெரிகிறது. இவை எல்லாம் வெற்றிக்கு முன் கிடைக்கும் மறைமுக பரிசுகள். பலர் வாய்ப்பு வந்தால் தாங்கள் மாறுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான ரகசியம் மாறியவர்களிடம் தான் வாய்ப்பு தங்கி நிற்கிறது. பழைய சோம்பல் பழைய பயம் பழைய தாழ்வு மனப்பான்மை பழைய தாமத பழக்கம் இவற்றோடு புதிய வாழ்க்கை நீண்ட நாள் நிலைக்காது. ஆகவே இன்று உன் மனத்தின் அறைகளை சுத்தம் செய். தேவையில்லாத நினைவுகளை வெளியேற்று. நம்பிக்கையை உடைக்கும் குரல்களை வெளியேற்று. உன்னை சிறிதாக்கும் பழக்கங்களை வெளியேற்று. இடம் காலியான பின் ஆசீர்வாதம் எளிதாக நுழையும். சிலர் உன் அமைதியை பலவீனம் என்று நினைத்திருக்கலாம். சிலர் உன் பொறுமையை பயம் என்று தவறாக புரிந்திருக்கலாம். சிலர் நீ பேசாததால் உன்னிடம் சக்தி இல்லை என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் அமைதியான நதி கூட கல்லை உருக்கும் சக்தி கொண்டது. பொறுமையான விதை கூட காடாக மாறும் வலிமை கொண்டது. பேசாமல் உழைக்கும் மனிதன் ஒருநாள் விளைவால் பேசுவான். அந்த மொழி அனைவருக்கும் புரியும். நீ இழந்ததை எண்ணி வருந்திய நேரங்கள் இருந்திருக்கும். தவறிய வாய்ப்புகள் சென்ற மனிதர்கள் முறிந்த உறவுகள் கிடைக்காத வேலைகள் நடக்காத திட்டங்கள். ஆனால் சில இழப்புகள் தோல்வி அல்ல. அவை திசை திருப்பும் கரங்கள். சில கதவுகள் மூடப்படாவிட்டால் சரியான பாதை நோக்கி நீ நடந்திருக்க மாட்டாய். சில மனிதர்கள் விலகவில்லையெனில் உன் உண்மையான மதிப்பு உனக்கே தெரியாது.
சில திட்டங்கள் முறியவில்லையெனில் இன்னும் பெரிய கனவை நீ தொடங்கியிருக்க மாட்டாய். ஆகவே நடந்ததை சாபமாக நினைக்காதே. சில நேரங்களில் அது மறைமுக ஆசீர்வாதம். உன் ஆன்மா சோர்ந்த நாட்களில் கூட உன் உள்ளே ஒரு சிறிய தீப்பொறி எரிந்து கொண்டே இருந்தது. அதுதான் உன்னை மீண்டும் எழுப்பியது. அதுதான் இன்னும் முயற்சி செய்யச் சொன்னது. அதுதான் இந்த செய்தியை வாசிக்க வைத்தது. அந்த தீப்பொறி சாதாரணம் அல்ல. அது உன் அழைப்பு. அது உன் நோக்கம். அது உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்ற தெய்வீக சாட்சி. உலகம் உன்னை சோதித்தது ஏனெனில் உன்னிடம் திறன் இருந்தது. காலியான பாத்திரத்தை யாரும் சுத்தம் செய்ய மாட்டார்கள். மதிப்புள்ள உலோகத்தை தான் தீயில் உருக்குவார்கள். வலிமையான பாலம் கட்டும் முன் பலமுறை சோதிப்பார்கள். அதுபோல் உன் மனம் சோதிக்கப்பட்டது. உன் நம்பிக்கை சோதிக்கப்பட்டது. உன் உறுதி சோதிக்கப்பட்டது. இப்போது நீ ஏன் இத்தனை சோதனை என்று கேட்க வேண்டாம். இப்போது நீ என்ன ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்று கேள். பதில் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ எதிர்பார்த்த நேரத்தில் வராத பலன் சரியான நேரத்தில் வந்தால் பெரிதாக இருக்கும். சிறிய கதவுக்காக நீ காத்திருந்தாய். ஆனால் உனக்காக பெரிய வாயில் தயாராகி இருக்கலாம். சிறிய சம்பளத்திற்காக நீ வருந்தினாய். ஆனால் உன் மதிப்பை உணரும் இடம் உருவாகிக் கொண்டிருக்கலாம். ஒரு மனிதர் உன்னை விட்டு சென்றார் என்று நீ அழுதாய். ஆனால் உன் ஆன்மாவை மதிக்கும் ஒருவர் பாதையில் இருக்கலாம். தாமதம் சில நேரங்களில் மாற்று ஏற்பாடு. மேலும் நல்லதற்கான அமைப்பு. இப்போது உன் பொறுப்பு ஒன்றே ஒன்று. தயாராக இரு. உடல் சோர்வடையாமல் பார்த்துக்கொள். மனம் நச்சாகாமல் காப்பாற்று. நேரத்தை வீணாக்காதே. கற்றலை நிறுத்தாதே. சிறிய வருமானம் இருந்தாலும் மரியாதையுடன் நடத்து. சிறிய வேலை இருந்தாலும் முழுமையாகச் செய். ஏனெனில் பெரிய வாய்ப்பு வந்தபோது பழக்கம் தான் உன்னை காப்பாற்றும். அந்த நேரத்தில் திடீரென்று ஒழுக்கம் உருவாகாது. இன்று உருவாக்கிய ஒழுக்கமே நாளை உன் அரியணை. பிறர் வாழ்க்கையை பார்த்து அவசரப்படாதே. ஒவ்வொருவருக்கும் தனி விதை காலம் உள்ளது. சிலர் விரைவாக மலர்கிறார்கள். சிலர் தாமதமாக மலர்கிறார்கள். ஆனால் தாமதமாக மலர்பவை பல சமயம் நீண்ட நாள் மனம் தரும். உன் வேகத்தை அவமானமாக எண்ணாதே. மெதுவாக செல்வது தவறு அல்ல. நின்றுவிடுவதுதான் தவறு. நீ இன்னும் நகர்கிறாய் என்றால் நீ இன்னும் வெற்றி பாதையில் இருக்கிறாய். நீ உன்னை பற்றி பேசும் விதத்தையும் கவனித்துக் கொள். நான் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என்னால் எதுவும் ஆகாது, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் கதவுகளை நீயே மூடுகிறது. அதற்கு பதிலாக நான் வளர்கிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன், என் நேரம் வருகிறது, நான் தகுதியானவன், நான் தயாராகிறேன் என்று பேசு. வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல. அவை உள் உலகத்திற்கு கட்டளை. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தால் இன்றைய வலிக்கு நன்றி சொல்வாய். இந்த காத்திருப்புக்கு நன்றி சொல்வாய். இந்த தனிமைக்கு நன்றி சொல்வாய். ஏனெனில் இவையே உன்னை உருவாக்கின. உடனே கிடைத்திருந்தால் நீ இந்த ஆழத்தை பெறமாட்டாய். சுலபமாக நடந்திருந்தால் இந்த அறிவு கிடைக்காது. எல்லோரும் இருந்திருந்தால் உன் சொந்த சக்தி தெரியாது. விரைவில் உன் வாழ்க்கையில் தெளிவான சின்னங்கள் தோன்றும். சரியான மனிதர்கள் சந்திப்பார்கள். சிறிய வாய்ப்புகள் திறக்கும். எதிர்பாராத அழைப்புகள் வரும். நீண்ட நாள் நின்ற காரியங்கள் நகரும். மனத்தில் காரணமில்லா அமைதி வரும். இதெல்லாம் மாற்றத்தின் முன்னோட்டம். அவை வந்தால் பயப்படாதே. நீ இதற்காகவே தயார் செய்யப்பட்டாய். உன்னை இழிவாக பார்த்தவர்களை நினைத்து கோபப்பட வேண்டாம். அவர்கள் உன் மதிப்பை அறியவில்லை. அது அவர்களின் பார்வை குறைவு. உன் மதிப்பு குறைவு அல்ல. நீ உயரும்போது அவர்களை தண்டிக்க வேண்டியதில்லை. உன் ஒளி போதும். உன் நிலை போதும். உன் அமைதி போதும். நினைவில் கொள். உலகம் எல்லாரையும் உடனே புரிந்து கொள்ளாது. சிலர் காலத்துக்கு முன்னே பிறக்கிறார்கள். அவர்களின் உழைப்பை பிறகு தான் மக்கள் அறிகிறார்கள். நீ இன்று தனியாக உணர்ந்தால் கூட அதனால் பயப்படாதே. சில பாதைகள் கூட்டமின்றி தான் தொடங்கும். பின்னால் கூட்டம் சேரும். இப்போது உன் ஆன்மாவிடம் வாக்கு கொடு. நான் நிற்க மாட்டேன். நான் சோர்ந்து போனாலும் மீண்டும் எழுவேன். நான் மறுக்கப்பட்டாலும் மீண்டும் முயல்வேன். நான் மெதுவாக சென்றாலும் தொடர்வேன். நான் என்னை மதிப்பேன். நான் என் உழைப்பை சிறிதாக்க மாட்டேன். இந்த வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றும். காலம் அமைதியாக உனக்காக வேலை செய்கிறது. காணாத கரங்கள் சூழ்நிலைகளை நகர்த்துகின்றன. நீ சந்திக்க வேண்டியவர்கள் அருகே வருகின்றனர். நீ திறக்க வேண்டிய கதவுகள் தளர்கின்றன. நீ பெற வேண்டிய மரியாதை உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதனால் இன்று நிமிர்ந்து நட. முகத்தில் நம்பிக்கை வை. இதயத்தில் நன்றி வை. கைகளில் உழைப்பு வை. கண்களில் பார்வை வை. கால்களில் இயக்கம் வை. உன் நேரம் தாமதமாகலாம். தவறாது வரும். மிக விரைவில் நீயே உன்னிடம் சொல்வாய்.
இத்தனை நாள் நடந்த எல்லாம் காரணமின்றி இல்லை. காத்திருப்பு வீண் இல்லை. கண்ணீர் வீண் இல்லை. உழைப்பு வீண் இல்லை. நான் விட்டுவிடாமல் இருந்ததே என் மிகப் பெரிய வெற்றி என்று சொல்வாய். அந்த நாள் அருகில் உள்ளது. தொடர்ந்து செல். உன் வெளிச்சம் எழ ஆரம்பித்துவிட்டது. இப்போது உன் வாழ்க்கையில் அமைதியாக தெரியும் இந்த காலம். உண்மையில் ஆழமான தயாரிப்பு காலம். வெளியே சத்தம் இல்லை என்பதால் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்காதே. மண்ணுக்குள் விதை பேசாது. ஆனால் அது உடைந்து வளர்கிறது. கல்லின் உள்ளே சிற்பம் சத்தம் போடாது. ஆனால் வடிவம் பெறுகிறது. அதுபோல உன் உள்ளமும் வடிவம் பெறுகிறது. நேற்று இருந்த நீ இன்று இல்லை. இன்று இருக்கும் நீ நாளை இன்னும் வலிமையானவனாக மாறிக்கொண்டிருக்கிறாய். பலருக்கு தெரியும் வெற்றி என்பது வெளியில் தெரியும் முடிவு மட்டும். ஆனால் உனக்கு புரிய வேண்டியது வெற்றி என்பது உள்ளே தொடங்கும் மாற்றம். ஒரு காலத்தில் சிறிய வார்த்தையால் உடைந்த மனம் இன்று அமைதியாக நிற்கிறது. ஒரு காலத்தில் மறுபால் நின்ற பாதை இன்று மீண்டும் நகர்கிறது. ஒரு காலத்தில் பிறரை பார்த்து சோர்ந்த கண்கள் இன்று தன் பாதையை பார்க்கின்றன. இந்த மாற்றங்கள் சாதாரணம் அல்ல. இவை உயர்வின் அறிகுறிகள். நீ எதிர்பார்த்த சில மனிதர்கள் உன்னுடன் இருக்கவில்லை. அது உன்னை தனிமையாக்கியிருக்கலாம். ஆனால் தனிமை சில நேரங்களில் தண்டனை அல்ல. அது தெளிவு தரும் அறை. கூட்டத்தில் கேட்காத உன் உள்ள குரலை தனிமையில் கேட்க முடியும். யார் உண்மையில் உன்னை நேசிக்கிறார்கள். யார் வசதிக்காக இருந்தார்கள். யார் உன் வளர்ச்சியை விரும்புகிறார்கள். யார் உன் பலனை மட்டும் விரும்புகிறார்கள் என்பதை இந்த அமைதி கற்றுத்தரும். ஆகவே தனிமையை சாபமாக பார்க்காதே. அது ஆன்மாவின் பயிற்சி மண்டபம். நீ இழந்த வாய்ப்புகளை நினைத்து இன்னும் வருந்த வேண்டாம். சில வாய்ப்புகள் உனக்கு பொருந்தாததால் போயின. சில கதவுகள் திறந்திருந்தால் நீ சிக்கியிருப்பாய். சில வேலைகள் கிடைத்திருந்தால் உன் திறமை குறுகிய இடத்தில் அடைந்திருக்கும். சில உறவுகள் தொடர்ந்திருந்தால் உன் ஒளி மங்கியிருக்கும். எனவே சென்றதை பிடித்து நிற்காதே. சென்றது தடுக்கப்படாததால் அல்ல. உனக்கானது அல்லாததால். நீண்ட காலமாக உழைத்தும் யாரும் கவனிக்கவில்லை என்ற உணர்வு வந்திருக்கலாம். ஆனால் உலகம் தாமதமாக பார்க்கலாம். வாழ்க்கை மறக்காது. நீ செய்த ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் எங்கோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் பாராட்டாத இரவுகள். யாரும் உதவாத காலைகள். கண்ணீர் துடைத்து மீண்டும் தொடங்கிய நாட்கள். எல்லாம் சக்தியாக சேர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் அதற்கான பதில் வரும் போது நீயே ஆச்சரியப்படுவாய். இப்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று வெளி அங்கீகாரம் அல்ல. உள்ள அங்கீகாரம். நீ செய்த முயற்சியை நீ மதித்தாயா. நீ கடந்து வந்த தூரத்தை நீ பாராட்டினாயா. இன்னும் இலக்கு வரவில்லை என்பதால் ஏற்கனவே வந்த முன்னேற்றத்தை நீ மறந்துவிட்டாயா. பலர் உச்சியை மட்டும் பார்க்கிறார்கள். ஆனால் மலை ஏறிய பாதையை மதிக்க மறக்கிறார்கள். உன் பாதை மதிப்புடையது. உன் பயணம் அர்த்தமுள்ளது. சில நாட்களில் நீ சோர்வடைவாய். இது எல்லாம் வேண்டுமா என்று மனம் கேட்கும். அப்போது நினைவில் கொள். சோர்வு என்பது முடிவு அல்ல. ஓய்வு கேட்கும் அறிகுறி. ஓய்வு எடுத்து பின் மீண்டும் எழு. தீ மங்கலாம். அணைய வேண்டியதில்லை. உன் வேகம் குறையலாம். பயணம் நின்றுவிட வேண்டியதில்லை. நீ பேசும் வார்த்தைகள் உன் விதியை அமைக்கின்றன. நான் முடியாது என்று சொல்லும் நொடியே கதவுகள் மூடத் தொடங்கும். நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லும் நொடியே பாதைகள் திறக்கத் தொடங்கும். நான் தாமதமாகிறேன் என்று சொல்லாதே. நான் தயார் ஆகிறேன் என்று சொல். நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லாதே. நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல். நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லாதே. நான் உருவாகிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல். நீயே உன்னை சந்தேகித்த காலங்கள் முடிவடைய வேண்டும். உன் திறமைக்கு நீயே எதிரி ஆகாதே. உலகம் மறுத்தாலும் நீ உன்னை மறுக்காதே. பிறர் நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்பு. பல பெரிய மாற்றங்கள் ஒரே மனிதரின் நம்பிக்கையிலிருந்து தொடங்கியவை. அந்த மனிதர் இன்று நீயாக இருக்கலாம். விரைவில் உன் வாழ்க்கையில் சிறிய ஒளிகள் தோன்றும். ஒரு நல்ல செய்தி. எதிர்பாராத சந்திப்பு. நீண்ட நாள் நின்ற காரியம் நகர்வு. உன் பெயரை சரியான இடத்தில் சொல்லும் ஒருவர். உன் உழைப்பை உணரும் கண்கள். இவை எல்லாம் திடீரென்று வந்தது போல தோன்றும். ஆனால் அது பல நாள்களின் அமைதியான தயாரிப்பின் விளைவு. நீ உயரும்போது எளிமையை விடாதே. உன்னை உதவாதவர்களை நினைத்து கசப்பை சேர்க்காதே. கசப்பு இதயத்தை கனமாக்கும். நன்றி இதயத்தை விரிவாக்கும். உன்னை இழிவாக பார்த்தவர்களுக்கு கூட உள்ளத்தில் அமைதி கொடு. ஏனெனில் அவர்கள் அறியாமை உன் எதிரி அல்ல. உன் பதில் உன் நிலை. உன் வெற்றி உன் குரல். நீ அடைந்த காயங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை. அவை உன்னை ஆழமாக்கின. கண்ணீர் சிந்தியவர் தான் பிறர் வலியை புரிந்துகொள்வார். மறுக்கப்பட்டவர் தான் மற்றவர்களை மரியாதையுடன் நடத்துவார். தாமதத்தை கண்டவர் தான் பொறுமையின் மதிப்பை அறிவார்.
எனவே உன் வலியை வெட்கப்படாதே. அது உன் ஞானத்தின் விதை. நீ இன்னும் ஆரம்பிக்க தாமதமாகிவிட்டது என்று நினைத்தால் அந்த எண்ணத்தை உடனே விடு. சூரியன் காலை மட்டும் உதிக்கவில்லை. மாலை வானத்தையும் அழகாக்குகிறான். மலர் எல்லாம் ஒரே காலத்தில் மலராது. சில வாழ்வுகள் தாமதமாக தொடங்கி பிரகாசமாக முடிகின்றன. உன் நேரத்தை மற்றவர்களின் கடிகாரத்தால் அளக்காதே. இப்போது செய்ய வேண்டியது மிகவும் எளியது. தினமும் சிறிது முன்னேறு. சிறிது கற்றுக்கொள். சிறிது சேமி. சிறிது ஒழுங்கு கொண்டு வா. சிறிது உடலை கவனித்துக் கொள். சிறிது மனதை சுத்தப்படுத்து. சிறிது நம்பிக்கையை வளர்த்துக் கொள். இச்சிறு செயல்களே நாளை பெரிய வாழ்க்கையாக சேரும். மலை கூட மண்டுகள்களின் கூட்டம். உன் ஆன்மா ஒரு புதிய பருவத்திற்கு செல்ல தயாராகிறது. பழைய சுற்றங்கள் விலகலாம். பழைய பழக்கங்கள் உடையலாம். பழைய விருப்பங்கள் கூட சுவையிழக்கலாம். பயப்படாதே. அது இழப்பு அல்ல. வளர்ச்சி. புழு பட்டாம்பூச்சியாக மாறும் போது பழைய உடல் தங்கி இருக்காது. நீயும் அப்படியே மாற்றம் காண்கிறாய். உன்னை மதிக்கும் வாய்ப்பு வரும்போது அதை ஏற்க தயங்காதே. நான் தகுதியானவன் இல்லை என்று பின்னால் போகாதே. நீ இதற்காக உழைத்தாய். நீ இதற்காக காத்திருந்தாய். நீ இதற்காக அழுதாய். நீ இதற்காக வளர்ந்தாய். வாய்ப்பு வந்தால் மரியாதையுடன் ஏற்று. நம்பிக்கையுடன் நட. பணிவுடன் நிலைநில். இன்று இரவு நீ உறங்கச் செல்லும் முன் உன் இதயத்திடம் சொல்லு. நான் இன்னும் முடிவடையவில்லை. என் கதை இன்னும் எழுதப்படுகிறது. என் முயற்சி வீணாகாது. என் காத்திருப்பு காலியாகாது. என் பாதை வெளிச்சம் காணும். இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல. அவை உன் ஆன்மாவுக்கு நினைவூட்டல். காணாத சக்திகள் உனக்காக நகர்கின்றன. சரியான நேரங்கள் ஒன்றாக சேர்கின்றன. சரியான மனிதர்கள் அணுகுகின்றனர். சரியான வாய்ப்புகள் வடிவம் பெறுகின்றன. நீ காணவில்லை என்பதே வேறு. இரவில் விதை வளர்வதை கண்கள் காணாது. காலை மட்டும் புதிய முளை தெரியும். அதனால் அமைதியாக இரு. சோர்ந்தாலும் நின்றுவிடாதே. தாமதமானாலும் நம்பிக்கையை விடாதே. தனிமை வந்தாலும் உன்னை இழக்காதே. மறுப்பு வந்தாலும் மதிப்பை குறைக்காதே. பாதை வளைந்தாலும் இலக்கை மறக்காதே. மிக விரைவில் நீயே உன்னிடம் சிரித்து சொல்வாய். நான் விட்டுவிடாமல் இருந்ததே என் வாழ்க்கையை மாற்றியது. நான் நம்பிக்கை காத்ததே என் கதவை திறந்தது. நான் அமைதியாக உழைத்ததே என் பெயரை உயர்த்தியது. அந்த நாள் நெருக்கத்தில் உள்ளது. உன் காலம் நகர்கிறது. உன் வெளிச்சம் மேல் ஏறுகிறது. தொடர்ந்து செல். உனக்கான உலகம் விழித்துக் கொண்டிருக்கிறது. நீ இப்போது உணராமல் சுமந்து கொண்டிருக்கும் பாரம் ஒருநாள் உன் பலத்தின் சான்றாக மாறும். இன்று அது சோர்வாக தெரிகிறது. இன்று அது தனிமையாக தோன்றுகிறது. இன்று அது முடிவில்லாத காத்திருப்பாக உணரப்படுகிறது. ஆனால் காலம் கடந்த பின் நீ திரும்பி பார்க்கும் போது அந்த பாரமே உன் முதுகெலும்பை நேராக வைத்தது என்று புரியும். சிரமம் மனிதனை உடைக்க மட்டும் வராது. சில நேரங்களில் அவனை வடிவமைக்க வருகிறது. உன் வாழ்க்கையில் பலர் வந்து சென்றிருக்கலாம். சிலர் வாக்குறுதி கொடுத்து விலகியிருக்கலாம். சிலர் உன் கனவுகளை சிறிதாக்கி பேசியிருக்கலாம். சிலர் நீ முடியாது என்று சொன்னிருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் சொன்ன தீர்ப்புகள் உன் விதி அல்ல. அவர்கள் சொன்னது அவர்கள் பார்வை. நீ ஆகப்போகிறதை அவர்கள் காணவில்லை என்பதே உண்மை. ஆகவே பிறர் கருத்துக்களை கல்லாக சுமக்காதே. அவற்றை படிக்கட்டாக மாற்று. சில காலங்கள் மனிதனை வெளியில் முன்னேற்றாது. உள்ளே முன்னேற்றும். நீ எதையும் அடையவில்லை என்று நினைத்த நாட்களிலும் நீ அமைதியை கற்றாய். யாரை நம்ப வேண்டும் என்று கற்றாய். எதற்கு ஆம் சொல்ல வேண்டும் எதற்கு இல்லை சொல்ல வேண்டும் என்று கற்றாய். எப்போது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று கற்றாய். இந்த அறிவு இல்லாமல் கிடைக்கும் வெற்றி நீடிக்காது. ஆகவே உன் காத்திருப்பு காலம் வீண் அல்ல. அது ஞானத்தின் பள்ளி. நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கத்தை விட வேண்டும். ஒருவரின் வசந்த காலத்தை பார்த்து உன் மழைக்காலத்தை குறை சொல்லாதே. ஒருவரின் அறுவடை நேரத்தை பார்த்து உன் விதை நேரத்தை இக்கிறாதே. ஒவ்வொருவருக்கும் தனி பருவம் உள்ளது. உன் பருவம் வரும்போது அது சரியான நேரத்தில் வரும். தாமதமாக அல்ல. தவறாமல். உலகம் வேகத்தை போற்றுகிறது. ஆனால் வாழ்க்கை ஆழத்தை மதிக்கிறது. சீக்கிரம் கிடைத்த பல விஷயங்கள் சீக்கிரம் போய்விடும். மெதுவாக கட்டியவை நிலைத்து நிற்கும். ஆகவே நீ மெதுவாக செல்வதால் வெட்கப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறுவது பெரிய சக்தி. தண்ணீர் துளி துளியாக கல்லை உருக்கும். அப்படியே தினசரி ஒழுக்கம் வாழ்க்கையை மாற்றும். நீண்ட நாட்களாக நீ செய்த சிறிய நல்ல செயல்களை நினைவில் கொள். யாரும் பார்க்காத நேரத்தில் செய்த நேர்மை. யாரும் கேட்காத நேரத்தில் சொன்ன நன்மை வார்த்தை. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுத்த உதவி.
உன் உள்ளம் உடைந்திருந்தாலும் பிறருக்கு தந்த புன்னகை. இவை அனைத்தும் காணாமல் போகவில்லை. நன்மை எப்போதும் விதையாக மண்ணில் தங்கும். அது சரியான பருவத்தில் முளைக்கும். சில நேரங்களில் உன் பாதை இருளாக தெரியும். முன்னால் எதுவும் தெரியாதது போல இருக்கும். ஆனால் ஒளி முழு பாதையையும் காட்ட வேண்டியதில்லை. அடுத்த படி தெரிந்தால் போதும். வாழ்க்கை பலமுறை அப்படித்தான் நடத்தும். இன்று முழு பதில் தராது. இன்று அடுத்த படி மட்டும் தரும். நீ அடுத்த படி இடு. அதன்பின் அடுத்தது திறக்கும். நம்பிக்கை என்பது முழு வரைபடம் கிடைப்பது அல்ல. தெரியாத பாதையில் முன்னேறுவது. உன்னை காயப்படுத்திய அனுபவங்களை நினைத்து இன்னும் உள் மனதில் பிடித்து கொண்டிருந்தால் அதை விடு. கோபம் உன்னை கடந்த காலத்தில் கட்டி வைக்கும். மன்னிப்பு பிறருக்காக அல்ல. உன் இதயம் சுதந்திரமாக இருக்கத்தான். விடு. நடந்ததை அழிக்க முடியாது. ஆனால் அது உன் நாளைய நாளை நிர்ணயிக்க வேண்டியதில்லை. உன் பெயரை மதிப்புடன் சொல்லும் நாள் வரும். ஆனால் அதற்கு முன் நீ உன் பெயரை மரியாதையுடன் உச்சரிக்க கற்றுக்கொள். உன்னை இகழும் சிந்தனைகளை நிறுத்து. உன் மனத்தில் உன்னை பற்றி பேசும் குரல் மாற்றப்பட வேண்டும். நான் போதுமானவன் இல்லை என்ற குரலை நிறுத்து. நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற குரலை எழுப்பு. நான் தாமதமாகிவிட்டேன் என்ற குரலை நிறுத்து. என் நேரம் நகர்கிறது என்ற குரலை எழுப்பு. இப்போது உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருந்தால் பயப்படாதே. சில கதவுகள் மூடப்படுவது சுவர் அல்ல. திருப்பம். நேராக சென்றால் தவறான இடம் சென்றிருப்பாய். வளைந்து செல்லும்போது சரியான இடம் அடைவாய். அதனால் மறுப்பை முடிவாக எடுத்துக் கொள்ளாதே. சில மறுப்புகள் மறைமுக வழிகாட்டல். நீ சந்தித்த தோல்விகள் உன் அடையாளம் அல்ல. அவை உன் பயிற்சிகள். குழந்தை நடக்க கற்றுக் கொள்ளும்போது விழுகிறது. அதனால் அது தோல்வியடைந்தது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அது கற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். நீயும் அதே நிலையில் தான் இருந்தாய். விழுந்தாய். கற்றாய். எழுந்தாய். மீண்டும் நடந்தாய். இப்போது நீ முன்பு இருந்ததை விட அறிவும் பலமும் கொண்டவன். உன் ஆன்மா ஒரு புதிய உயரத்திற்கு அழைக்கப்படுகிறது. அதனால் பழைய விஷயங்கள் இனி உனக்கு பொருந்தாமல் தோன்றலாம். பழைய பேச்சுகள் சலிப்பாகலாம். பழைய சுற்றங்கள் கனமாகலாம். பழைய ஆசைகள் கூட சுவையிழக்கலாம். இது குழப்பமல்ல. வளர்ச்சி. உன் உள்ளம் புதிய அளவுக்கு விரிவடைகிறது. நீ பயப்படுவது மாற்றத்தை அல்ல. தெரியாததை. ஆனால் நினைவில் கொள். இன்று இருக்கும் நல்ல விஷயங்களும் ஒரு காலத்தில் தெரியாதவையே. நீ அறிமுகமில்லாத நாள்களை ஏற்காமல் இருந்தால் வாழ்க்கை தரும் புதுமைகளை இழப்பாய். ஆகவே திறந்த மனதுடன் இரு. வரப்போகும் நன்மை பழைய வடிவத்தில் வராமல் இருக்கலாம். உன் உடலை கவனித்துக் கொள். உன் மனதை ஓய்வெடுக்க விடு. உன் உணவை சுத்தமாக்கு. உன் தூக்கத்தை மதித்து நட. பெரிய கனவுகள் சோர்ந்த உடலில் நிலைக்காது. அமைதி இல்லாத மனதில் தெளிவு வராது. உன் வாழ்க்கை மாற்றம் ஆன்மீகமும் நடைமுறையும் சேர்ந்த ஒன்று. உழைப்பும் பராமரிப்பும் இரண்டும் தேவை. நீ இன்று செய்யும் ஒவ்வொரு நல்ல பழக்கமும் நாளைய வெற்றிக்கான அமைதியான வாக்குறுதி. சீக்கிரம் எழுதல். நேரம் காக்குதல். சொல் காக்குதல். செலவு கவனித்தல். கற்றல் தொடர்தல். உடலை இயக்குதல். நன்றி உணர்தல். இவை சாதாரணம் போல தெரியும். ஆனால் இவையே வாழ்க்கையின் பெரிய கதவுகளை திறக்கும் சாவிகள். விரைவில் சில விஷயங்கள் தெளிவாகும். ஏன் சிலர் சென்றார்கள் என்பது புரியும். ஏன் சில வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்பது தெரியும். ஏன் சில கண்ணீர்கள் தேவைப்பட்டன என்பது உணர்வாய். இன்று குழப்பமாக இருக்கும் புதிர் நாளை அர்த்தமாகும். காலம் பல கேள்விகளுக்கு வார்த்தையின்றி பதில் தரும். அதுவரை நம்பிக்கையை பிடித்துக்கொள். யாரும் உன்னை ஊக்கப்படுத்தவில்லை என்றாலும் நீ உன்னை ஊக்கப்படுத்து. யாரும் கைத்தட்டவில்லை என்றாலும் நீ உன் முயற்சியை பாராட்டு. யாரும் அருகில் இல்லை என்றாலும் உன் ஆன்மா உன்னுடன் இருக்கிறது என்பதை நினைவு கொள். நீ மிகவும் அருகில் இருக்கும்போது தான் பலர் விட்டுவிடுகிறார்கள். இருள் அதிகரிக்கும் நேரம் விடியல் நெருங்கும் நேரமாக இருக்கலாம். சோர்வு அதிகரிக்கும் நேரம் பயணம் பலன் தரும் முன் நேரமாக இருக்கலாம். ஆகவே இப்போது மட்டும் நின்றுவிடாதே. இன்னும் ஒரு நாள். இன்னும் ஒரு முயற்சி. இன்னும் ஒரு முன்னேற்றம். ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையை நினைப்பாய். அப்போது நீ சொல்வாய், நான் இழந்தது எல்லாம் என்னை இங்கே கொண்டு வரவே. நான் காத்திருந்தது வீணில்லை. நான் அழுதது வீணில்லை. நான் நின்று கொண்டிருந்ததே என் வெற்றி. அந்த நாள் தூரத்தில் இல்லை. உன் உழைப்பை காணும் கண்கள் உருவாகின்றன. உன் மதிப்பை அறியும் மனிதர்கள் நெருங்குகின்றனர். உன் பெயருக்கான இடம் காலியாகிக் கொண்டிருக்கிறது. உன் நேரம் நகர்கிறது. நீ மட்டும் தொடர்ந்து செல். உன் உள்ள ஒளி வெளி உலகை தொடப்போகிறது. நீ பலமுறை உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலாக உள்ளது என்று எண்ணியிருக்கலாம்.
ஏன் சிலருக்கு எளிதாக கிடைப்பது எனக்கு தாமதமாகிறது என்று கேட்டிருக்கலாம். ஏன் நான் மட்டும் இத்தனை தடைகளை சந்திக்கிறேன் என்று மனம் காயமடைந்திருக்கும். ஆனால் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உள்ளது. எல்லா வாழ்க்கைகளும் ஒரே மாதிரி கட்டப்படுவதில்லை. சில வீடுகள் சீக்கிரம் எழுப்பப்படுகின்றன. சில கோட்டைகள் மெதுவாக கட்டப்படுகின்றன. கோட்டைக்கு அடித்தளம் ஆழமாக தேவை. அதுபோல சில ஆன்மாக்கள் பெரிய பொறுப்புகளுக்காக தயார் செய்யப்படுகின்றன. அதனால் அவர்கள் பாதை மெதுவாக இருக்கும். நீ இப்போது காணும் தாமதம் உன்னை தண்டிக்கவில்லை. அது உன்னை நிலைநிறுத்துகிறது. சீக்கிரம் கிடைத்திருந்தால் நீ உடைந்து போயிருப்பாய். உடனே உயர்ந்திருந்தால் உன் உள்ளம் அதை தாங்காமல் இருந்திருக்கும். இப்போது நீ கற்றுக்கொண்ட பொறுமை, கட்டுப்பாடு, பார்வை, மனிதர்களை அறியும் திறன், சொற்களை அளந்து பேசும் பழக்கம். இவை அனைத்தும் நாளைய உயரத்தை பாதுகாக்கும் கவசம். பலர் வெற்றியை நாடுகிறார்கள். சிலர் மட்டுமே அதை தாங்க தயாராகிறார்கள். நீ இரண்டாவது வகையில் உருவாகிறாய். அதனால் உன் வாழ்க்கை பயிற்சி நிறைந்தது. ஒவ்வொரு மறுப்பும் உன் அகந்தையை குறைத்தது. ஒவ்வொரு தாமதமும் உன் சகிப்புத்தன்மையை வளர்த்தது. ஒவ்வொரு தனிமையும் உன் உள்ள குரலை கேட்க வைத்தது. ஒவ்வொரு இழப்பும் யார் உண்மை என்பதை கற்றுத்தந்தது. நீ இன்று உன்னைப் பற்றி நினைப்பதை மாற்றினால் நாளைய வாழ்க்கை மாறத் தொடங்கும். நான் ஏன் பின்னால் இருக்கிறேன் என்று நினைப்பதை நிறுத்து. நான் ஆழமாக உருவாகிக் கொண்டிருக்கிறேன் என்று நினை. நான் ஏன் இவ்வளவு சோதனை என்று கேட்காதே. என்னுள் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதற்காகத்தான் இது என்று நினை. உன் பார்வை மாறும் போது உன் பாதை மாறத் தொடங்கும். சில சமயம் நீ சோர்வாகி எதையும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருப்பாய். அதற்காக உன்னை குறை சொல்லாதே. மனிதன் இயந்திரம் அல்ல. ஆன்மாவுக்கும் ஓய்வு தேவை. மனதிற்கும் சுவாசம் தேவை. ஆனால் ஓய்வை தோல்வி என்று எண்ணாதே. ஓய்வுக்கு பின் எழுந்தால் அது புத்துயிர். நின்றுவிட்டால் மட்டுமே அது இழப்பு. ஆகவே ஓய்வு எடு. ஆனால் நம்பிக்கையை நிறுத்தாதே. உன் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் வருவதற்கு முன் தவறான மனிதர்கள் விலக வேண்டும். சரியான வாய்ப்புகள் வருவதற்கு முன் காலியான வேலைகள் முடிவடைய வேண்டும். சரியான இடம் கிடைப்பதற்கு முன் பழைய வசதிகள் உடைய வேண்டும். இந்த உடைதலை பார்த்து பயப்படாதே. புதிய கட்டிடம் எழுவதற்கு முன் பழைய சுவர் இடிக்கப்படும். நீ செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று தோன்றினால் நினைவில் கொள். எல்லா விதைகளும் முளைக்கும் முன் மறைந்து கிடக்கும். மறைவு காலம் மதிப்பில்லாத காலம் அல்ல. அது பாதுகாப்பு காலம். இன்னும் வெளியில் வர தயாராகாததை இயற்கை மறைத்து வைக்கும். அதுபோல உன் திறமையும் சரியான நேரம் வரை மறைந்து இருக்கலாம். அது இல்லை என்பதல்ல. அது காத்திருக்கிறது. நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் நல்ல எண்ணங்களை கைவிடாதே. உலகம் கடினமாக இருந்தாலும் நீ கருணையுடன் இரு. மக்கள் சுயநலமாக இருந்தாலும் நீ நேர்மையாக இரு. சிலர் ஏமாற்றினாலும் நீ உன் மதிப்பை விடாதே. பிறர் தவறுகள் உன் குணத்தை மாற்ற விடாதே. ஏனெனில் உன் குணமே நீ எங்கு செல்வாய் என்பதை முடிவு செய்கிறது. சிலர் உன்னை தாமதமாக மதிப்பார்கள். சிலர் நீ வெற்றி பெற்ற பின் தான் நினைவில் கொள்வார்கள். சிலர் நீ உயர்ந்த பின் தான் அருகில் வருவார்கள். அதற்காக கசப்பாக வேண்டாம். உலகம் பல நேரங்களில் விளைவை பார்த்து தான் விதையை நம்புகிறது. அது உலகத்தின் பழக்கம். நீயோ விதையாக இருந்த காலத்தையும் நினைவில் கொள். அப்போது உன்னுடன் இருந்தவர்களை மதித்து காப்பாற்று. இப்போது உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான வேலை உன் உள்ளத்தை சீரமைப்பது. ஒழுங்கற்ற அறையில் அமைதி இல்லை. அதுபோல் குழப்பமான மனதில் முன்னேற்றம் இல்லை. தேவையில்லாத ஒப்பீடுகளை வெளியேற்று. பழைய தோல்வி கதைகளை வெளியேற்று. யாரோ சொன்ன இகழ்ச்சிகளை வெளியேற்று. நான் முடியாது என்ற பழைய நம்பிக்கையை வெளியேற்று. அதன் இடத்தில் தெளிவு, நன்றி, ஒழுக்கம், அமைதி, நம்பிக்கை, செயல் இவற்றை நிரப்பு. நீ செய்யும் சிறிய செயல்களை இக்ராதே. ஒரு நாள் ஒரு பக்கம் படித்தல். ஒரு நாள் ஒரு மணி நேரம் பயிற்சி செய்தல். ஒரு நாள் சிறிது சேமித்தல். ஒரு நாள் உடலை கவனித்தல். ஒரு நாள் ஒரு நல்ல பழக்கத்தை நிலைநிறுத்தல். இவை சிறியது போல தெரியும். ஆனால் ஆண்டுகள் கடந்த பின் வாழ்க்கையை மாறுவது இதுவே. பெரிய வெற்றிகள் பல சிறிய நாட்களின் கூட்டுத்தொகை. உன் பெயரை உயர்த்தும் நாள் வரும் போது அது திடீரென்று நடந்தது போல தோன்றும். ஆனால் நீ மட்டும் உண்மை அறிந்திருப்பாய். அது திடீர் அல்ல. அது எண்ணற்ற அமைதியான காலைகளின் பலன். யாரும் பார்க்காத இரவுகளின் பலன். விட்டுவிட நினைத்தும் தொடர்ந்த நாட்களின் பலன். அழுத பின்பும் எழுந்த காலத்தின் பலன். நீ இன்று பயப்படுவது நாளைய பொறுப்பாக இருக்கலாம். பெரிய மேடையை விரும்புகிறாய். ஆனால் அதில் நிற்கும் தைரியம் வளர வேண்டியது அவசியம். பெரிய வருமானம் வேண்டுமென்று ஆசைப்படுகிறாய். ஆனால் அதை நடத்தும் அறிவு வளர வேண்டும்.
பெரிய உறவு வேண்டுமென்று நினைக்கிறாய். ஆனால் அதை பாதுகாக்கும் முதிர்ச்சி வேண்டும். ஆகவே இன்று நடக்கும் பயிற்சிகளை மதித்து நட. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னிடம் ஒன்றையே கேட்கும். இன்னும் கொஞ்சம் நில். இன்னும் கொஞ்சம் நம்பு. இன்னும் கொஞ்சம் செய். மிக அருகில் இருக்கும் வெற்றியை பலர் கைவிடும் பழக்கம் கொண்டவர்கள். நீ அப்படியிராதே. இருள் அதிகமானால் விடியல் அருகில் இருக்கலாம். அமைதி நீண்டால் பதில் நெருங்கி இருக்கலாம். நீ உன் ஆன்மாவிடம் இன்று வாக்குறுதி கொடு. யாரும் என்னை நம்பாவிட்டாலும் நான் என்னை நம்புவேன். யாரும் என்னை பாராட்டாவிட்டாலும் நான் என்னை மதிப்பேன். யாரும் என்னை காப்பாற்ற வராவிட்டாலும் நான் என்னை உயர்த்துவேன். இந்த வாக்குறுதி உன்னை மாற்றும். விரைவில் உன் கண்களுக்கு தெரியும் மாற்றங்கள் வரும். நீண்ட நாள் முடங்கிய விஷயங்கள் நகரும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும். உன் திறமையை அறியும் மனிதர்கள் சந்திப்பார்கள். உன் பெயர் சரியான வாயில்களில் செல்லும். இதுவரை உன்னை சோதித்த காலம் இப்போது உன்னை முன்னேற்றும் காலமாக மாறும். அந்த நாளில் அகந்தை கொள்ளாதே. பணிவுடன் இரு. பசியை மறக்காதே. தொடக்கத்தை நினைவில் கொள். யாரும் பார்க்காத காலத்தை நினைவு கொள். உன்னை தாங்கிய சிறிய நம்பிக்கையை நினைவு கொள். அப்போது வெற்றி உன்னிடம் தங்கி நிற்கும். இன்று மீண்டும் எழு. முகத்தை கழுவு. மனதை சுத்தப்படுத்து. ஒரு சிறிய செயலை தொடங்கு. ஒரு அழைப்பை செய். ஒரு விண்ணப்பத்தை அனுப்பு. ஒரு புத்தகத்தை திற. ஒரு பயிற்சியை தொடங்கு. ஒரு பழக்கத்தை காப்பாற்று. நகரும் மனிதனுக்கு தான் பாதை திறக்கும். மிக விரைவில் நீ உன்னையே பார்த்து சிரிப்பாய். நான் இவ்வளவு கவலைப்பட்டேன். ஆனால் வாழ்க்கை எனக்காக வேலை செய்து கொண்டே இருந்தது என்று சொல்வாய். நான் தனியாக இருந்தேன் என்று நினைத்தேன். ஆனால் காலம் என்னை உருவாக்கிக் கொண்டிருந்தது என்று சொல்வாய். நான் தாமதமாகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் நான் சரியான நேரத்திற்கு வந்தேன் என்று சொல்வாய். அந்த உண்மை நெருக்கத்தில் உள்ளது. உன் உழைப்பின் ஒலி வானில் ஏற்கனவே சென்றுவிட்டது. பதில் திரும்பி வருகிறது. நீ மட்டும் தொடர்ந்து நட. உன் ஒளி இப்போது மறைக்கப்பட்டிருக்கும். இன்னும் சில காலத்தில் அது மறுக்க முடியாத வெளிச்சமாக மாறும். நீ இன்று அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும்போதும் வாழ்க்கை நின்றுவிடவில்லை. கண்களுக்கு தெரியாத வேலைகள் பல திசைகளில் நடக்கின்றன. சிலர் உன் பெயரை முதன்முறையாக கேட்க தயாராகின்றனர். சில கதவுகள் உனக்காக தளரத் தொடங்கியுள்ளன. சில முடிவுகள் உனக்கு சாதகமாக மாறுகின்றன. சில பாதைகள் முன்பு மூடியிருந்தாலும் இப்போது திறக்க மனம் கொள்ளுகின்றன. நீ காணவில்லை என்பதே வேறு. அசைவில்லை என்பதல்ல. நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு காயமும் இன்று உன்னை இன்னும் ஆழமாக்கியுள்ளது. வலி இல்லாதவன் பலரின் வலியை புரிந்து கொள்ள மாட்டான். மறுப்பு அறியாதவன் மரியாதையின் மதிப்பை உணர மாட்டான். காத்திருப்பு அறியாதவன் நேரத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள மாட்டான். அதனால் நீ அனுபவித்த கஷ்டங்களை வெறும் சுமையாக நினைக்காதே. அவை உன் உள்ளத்தில் ஞானமாக மாறியுள்ளன. சில நேரங்களில் கடவுள் அல்லது பிரபஞ்சம் நமக்கு வேண்டியது உடனே தராமல். நாம் தேவைப்படுவது முதலில் தருகிறது. நீ கேட்டது வெற்றி இருக்கலாம். ஆனால் உனக்கு முதலில் பொறுமை கொடுக்கப்பட்டது. நீ கேட்டது செல்வம் இருக்கலாம். ஆனால் உனக்கு முதலில் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நீ கேட்டது நல்ல மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் உனக்கு முதலில் உன் மதிப்பை அறிய வைத்தனர். இந்த வரிசையை புரிந்து கொண்டால் தாமதம் குறை அல்ல என்று தெரியும். அது அறிவுடன் கொடுக்கப்பட்ட திட்டம். நீ பலமுறை உன் வாழ்க்கையை உடைந்த கண்ணாடி போல பார்த்திருக்கலாம். சிதறிய துண்டுகள், புரியாத நிகழ்வுகள், சேர்ந்து கொள்ளாத அனுபவங்கள். ஆனால் கலைஞன் கைகளில் உடைந்த கண்ணாடியும் அழகான வடிவம் பெறும். அதுபோல் உன் வாழ்க்கையின் சிதறல்கள் கூட ஒருநாள் அர்த்தமாக இணையும். இப்போது புரியாதது பின்னர் தெளிவாகும். உன் உள்ளத்தில் இன்னும் சில பழைய குரல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீ போதுமானவன் இல்லை என்று சொன்ன குரல். நீ தாமதமாகிவிட்டாய் என்று சொன்ன குரல். யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள் என்று சொன்ன குரல். அந்த குரல்கள் உண்மை அல்ல. அவை பழைய காயங்களின் எதிரொலி. இப்போது புதிய குரலை உருவாக்க வேண்டிய நேரம். நான் வளர்கிறேன். நான் தகுதியானவன். என் நேரம் நகர்கிறது. நான் என்னை மதிக்கிறேன். என் உழைப்பு பலன் தரும். இந்த குரல் தினமும் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். சிலர் உன்னை விட்டுச் சென்றதற்காக நீ உன்னை குறை சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லோரும் உன் பயணத்திற்காக உருவாக்கப்படவில்லை. சிலர் ஒரு பருவத்திற்காக மட்டும் வருவார்கள். சிலர் பாடம் கற்பிக்க வருவார்கள். சிலர் உன் மதிப்பை நினைவூட்ட வருவார்கள். சிலர் நீ யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் சென்றதனால் உன் மதிப்பு குறையவில்லை. அவர்கள் காலம் முடிந்தது மட்டுமே. இப்போது உனக்கு தேவை அமைதியான நம்பிக்கை. சத்தமாக உலகத்திடம் நிரூபிக்க வேண்டியதில்லை.
அமைதியாக உன் பாதையை நட. மரம் வளரும்போது சத்தம் இல்லை. ஆனால் விழும் இலைக்கு சத்தம் இருக்கும். சத்தம் உள்ளதெல்லாம் வளர்ச்சி அல்ல. அமைதியாக நடப்பதெல்லாம் பலவீனம் அல்ல. உன் வேர்கள் ஆழமாகிக் கொண்டிருக்கின்றன. உன் வாழ்க்கையில் சிறிய ஒழுக்கங்களை மீண்டும் மதிக்கத் தொடங்கு. காலையில் நேரமாக எழு. உடலை இயக்கம் செய். மனதை சுத்தமான சிந்தனைகளால் நிரப்பு. உன் வேலை சிறியது என்றாலும் முழுமையாகச் செய். செலவை கவனித்திடு. வாக்குறுதியை காப்பாற்று. நேரத்தை வீணாக்காதே. இந்த சாதாரண பழக்கங்களே அசாதாரண வாழ்க்கையின் அடித்தளம். நீ எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம் பல நேரங்களில் சிறிய கதவாக வரும். ஒரு தொலைபேசி அழைப்பு. ஒரு சின்ன சந்திப்பு. ஒரு குறுகிய வாய்ப்பு. ஒரு புதிய எண்ணம். ஒரு பழைய நண்பரின் செய்தி. ஒரு திடீர் முடிவு. அதனால் வாழ்க்கையை கவனமின்றி வாழாதே. சிறிய தருணங்களை இழக்காதே. சில சமயம் கதவு சிறியதாக இருக்கும். அதன் பின்னால் அறை பெரியதாக இருக்கும். நீ உழைத்த காலத்தை யாரும் அறியாதது குறித்து வருந்தாதே. உன்னை உண்மையாக மதிக்கும் மக்கள் ஒருநாள் விளைவை காண்பார்கள். ஆனால் நீ உன் பயணத்தை அறிவாய். அதுவே உனக்கு அமைதியை தரும். உலகம் கைத்தட்டுவது நல்லது. ஆனால் தன் மனம் சாட்சி கொடுப்பது அதைவிட உயர்ந்தது. சில இரவுகளில் நீ அழுதிருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு கனமாக இருக்கிறது என்று கேட்டு தூங்கியிருப்பாய். அந்த இரவுகள் வீண் போகவில்லை. கண்ணீர் பல நேரங்களில் இதயத்தை கழுவும். வலி பல நேரங்களில் பொய்களை உடைக்கும். உடைந்த இரவுகள் பல நேரங்களில் உண்மையான காலை உருவாக்கும். நீ இன்னும் பெறாததை எண்ணிக் கொண்டிருப்பதை விட ஏற்கனவே பெற்ற சக்தியை கவனித்து பார். முன்னைய உன்னுடன் இன்றைய உன்னை ஒப்பிடு. முன்பு உடைந்த இடத்தில் இன்று நிலைநிற்றல் இருக்கிறது. முன்பு பயந்த இடத்தில் இன்று துணிவு இருக்கிறது. முன்பு குழப்பமான இடத்தில் இன்று தெளிவு இருக்கிறது. இது முன்னேற்றமல்லவா? உன் வாழ்க்கை ஒரு பரிசோதனை அல்ல. அது ஒரு உருவாக்கம். ஒவ்வொரு நாளும் உன் குணம் வடிவம் பெறுகிறது. உன் பார்வை ஆழமாகிறது. உன் சக்தி பெருகுகிறது. உன் ஆன்மா முதிர்கிறது. வெளியில் பலன் தாமதமானாலும் உள்ளே மதிப்பு உருவாகிறது. நீ விரைவில் ஒரு புதிய சுற்றத்தை காண்பாய். உன்னை ஊக்குவிக்கும் மனிதர்கள். உன் மொழியை புரியும் மனங்கள். உன் கனவுகளை இழக்காமல் கேட்கும் காதுகள். உன் உழைப்பை உணரும் கண்கள். இது வரும்போது அதிர்ச்சியடையாதே. நீ நீண்ட காலம் தவறான இடங்களில் இருந்ததால் சரியான இடம் புதிதாக தோன்றும். நீ உயரும்போது பழைய உன்னை வெறுக்காதே. குழப்பமான பயந்த அழுத தவறிய அந்த உன்தான் இன்று இருக்கும் உன்னை இங்கே கொண்டு வந்தான். அவனை நன்றி கூறு. கடந்த உன்னை அவமதிக்காதே. அவர் போராடினார். அதனால் நீ இப்போது நின்றிருக்கிறாய். இன்று ஒரு தீர்மானம் செய். நான் என்னை தாமதத்தின் கதையாக அல்ல தயாரிப்பின் கதையாக பார்க்கிறேன். நான் என்னை தோல்வியின் நினைவாக அல்ல வளர்ச்சியின் சான்றாக பார்க்கிறேன். நான் என் வாழ்க்கையை குறைவாக அல்ல இன்னும் திறக்காத பொக்கிஷமாக பார்க்கிறேன். இந்த தீர்மானம் உன் பார்வையை மாற்றும். பார்வை மாறும் போது உலகம் மாறத் தொடங்கும். உன் நேரம் அருகில் இருக்கும்போது சில விஷயங்கள் விரைவாக நகரும். முன்பு நின்றது ஓடும். முன்பு கிடைக்காதது வந்து சேரும். முன்பு மூடியது திறக்கும். அதனால் தயாராக இரு. சந்தேகத்தால் கதவை மூடாதே. பயத்தால் பின்னால் போகாதே. வாய்ப்பு வந்தால் ஏற்று. நீ இத்தனை நாள் இருளில் நடந்ததால் வெளிச்சம் திடீரென்று அதிகமாக தோன்றலாம். ஆனால் அது உனக்கே உரியது. நீ உழைத்தாய். நீ காத்தாய். நீ விட்டுவிடாமல் இருந்தாய். அந்த வெளிச்சத்தில் நிமிர்ந்து நில். மிக விரைவில் நீ உன் இதயத்தில் அமைதியான ஒரு நன்றி உணர்வை காண்பாய். எல்லாம் ஏன் நடந்தது என புரியும். யார் ஏன் சென்றார்கள் என புரியும். ஏன் தாமதம் தேவைப்பட்டது என புரியும். ஏன் நீ உடனே பெறவில்லை என புரியும். அப்போது நீ கோபப்பட மாட்டாய். நீ நன்றி சொல்வாய். அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. காற்று மாறுகிறது. சூழ்நிலை நகர்கிறது. உன் உழைப்பின் விதைகள் நிலம் உடைக்க தயாராகின்றன. நீ மட்டும் தொடர்ந்து நட. அமைதியாக நட. நம்பிக்கையுடன் நட. உன் பெயருக்கான பருவம் தொடங்கப் போகிறது. நீ நீண்ட காலமாக உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் கேள்விகள் விரைவில் பதில் பெறும். ஏன் அந்த வாய்ப்பு கைவிட்டது. ஏன் அந்த மனிதர் விலகினார். ஏன் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. ஏன் நீ இத்தனை நாள் காத்திருக்க வேண்டி வந்தது. இப்போது இவை அனைத்தும் குழப்பமாக தோன்றலாம். ஆனால் வாழ்க்கை பல பதில்களை வார்த்தைகளால் தராது. அனுபவங்களால் தரும். ஒரு நாள் நல்லதொன்று நடக்கும். அப்போது பழைய வலி ஏன் தேவையானது என்று தானாகவே புரியும். நீ இன்று இருக்கும் நிலையை குறைத்து மதிக்காதே. இது இடைநிலை என்றாலும் அர்த்தமற்ற நிலை அல்ல. நதி கடலை அடைவதற்கு முன் பல நிலங்களை கடக்கிறது. ஒவ்வொரு வளைவும் அதன் பயணத்தின் பகுதி.
அதுபோல நீயும் உச்சியை அடைவதற்கு முன் இந்த அமைதியான இடத்தை கடக்கிறாய். இங்கு நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் பின்னர் உன் பலத்தை பாதுகாக்கும். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு சில நேரங்களில் வந்திருக்கலாம். உன் மனதில் எரியும் கனவை மற்றவர்கள் காண முடியாமல் இருந்திருக்கலாம். அது இயல்பானது. உள்ளே எரியும் தீயை வெளியிலிருந்து அனைவரும் காண முடியாது. உன் பார்வை இன்னும் பிறருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் உன் பார்வையை நீயே கைவிட வேண்டியதில்லை. உலகம் தாமதமாக புரிந்துகொள்ளும் விஷயங்கள் தான் பல நேரங்களில் ஆழமானவை. நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளை அடிக்கடி நினைத்து உன்னை தண்டிக்க வேண்டாம். தவறு செய்தவன் தோல்வியடைந்தவன் அல்ல. திருத்தாதவன் தான் தோல்வியடைந்தவன். நீ கற்றிருந்தால், நீ வளர்ந்திருந்தால், நீ மாறியிருந்தால் அந்த தவறு உன் ஆசிரியர் ஆகிவிட்டது. பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் திறந்து இரத்தம் சிந்த விடாதே. அவை குணமாகி ஞானமாக மாறட்டும். உன் இதயத்தில் இன்னும் நிறைவேறாத ஆசைகள் இருக்கின்றன. சில கனவுகள் இன்னும் உயிருடன் உள்ளன. அவற்றை இறந்தவை போல நடத்தாதே. நீண்ட காலம் நடந்ததில்லை என்பதால் அது நடக்காது என்று முடிவு செய்யாதே. மரக்கிளை குளிர்காலத்தில் உலர்ந்தது போல தோன்றலாம். ஆனால் பருவம் மாறும் போது அது மீண்டும் இலை தரும். உன் கனவுகளுக்கும் பருவம் உண்டு. சிலர் உன்னை விட்டு சென்றது நன்மை. சில வேலைகள் கைவிட்டது பாதுகாப்பு. சில கதவுகள் மூடியது வழிகாட்டல். சில காத்திருப்புகள் பரிசு. இவை எல்லாம் உடனே புரியாது. அதனால் இப்போது நடந்ததை நல்லது அல்லது கெட்டது என்று தீர்ப்பு சொல்லாதே. இன்னும் கதை முடிவடையவில்லை. நடுவில் இருக்கும் அத்தியாயத்தை வைத்து முழு புத்தகத்தை மதிப்பிடாதே. நீ வாழ்க்கையில் தேடும் மரியாதை முதலில் உன் கைகளில் தொடங்க வேண்டும். உன் நேரத்தை மதித்தல். உன் உடலை கவனித்தல். உன் மனதை குப்பையால் நிரப்பாதிருத்தல். உன் திறமையை பயிற்சி செய்தல். உன் வார்த்தையை காப்பாற்றுதல். இவை தான் தன்னம்பிக்கையின் விதைகள். தன்னை மதிக்கும் மனிதனை உலகம் ஒரு நாள் கவனிக்கத் தொடங்கும். நீ சோர்வாக இருந்தாலும் உன் தீப்பொறி அணையவில்லை. அது சில நேரங்களில் சாம்பலின் கீழ் மறைந்து கிடக்கலாம். ஆனால் ஒரு சிறிய காற்று போதும். மீண்டும் எரியும். அந்த காற்று ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம். ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம். அல்லது நீயே ஒரு காலை எழுந்து எடுத்த முடிவாக இருக்கலாம். நீ இன்று என்ன செய்ய முடியும் என்று மட்டும் கவனம் செலுத்து. முழு வாழ்க்கையை ஒரே நாளில் சரி செய்ய முயலாதே. இன்று ஒரு நல்ல பழக்கம் தொடங்கு. இன்று ஒரு பழைய பயத்தை எதிர்கொள். இன்று ஒரு வேலை முடி. இன்று ஒரு புத்தக பக்கம் படி. இன்று உன்னை ஊக்குவிக்கும் வார்த்தை பேசு. இன்று சிறிது சேமி. இன்று சிறிது முன்னேறு. நாளைகள் தானாக சேரும். உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மை உள்ளது. நீ உடைந்த அளவுக்கு உன் உள்ளம் விரிந்துள்ளது. வலி அனுபவித்தவர்கள் பல நேரங்களில் அதிக கருணை கொண்டவர்கள். தாமதம் கண்டவர்கள் பொறுமை கொண்டவர்கள். இழப்பு கண்டவர்கள் மதிப்பு தெரிந்தவர்கள். ஆகவே உன் கடந்த காலத்தை வெறும் இருள் என்று சொல்லாதே. அது உன் இதயத்தை மனிதமாக்கிய காலம். நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்காததால் நீ சிறியவன் ஆகிவிடவில்லை. பல நேரங்களில் கிடைக்காததே உன்னை காப்பாற்றியது. தவறான உறவு கிடைக்கவில்லை. தவறான வேலை கிடைக்கவில்லை. தவறான கூட்டம் சேரவில்லை. தவறான நேரத்தில் கிடைக்கவில்லை. இதை இழப்பு என்று நினைத்தாய். பின்னர் இது அருள் என்று புரியும். உன் ஆன்மா இப்போது அமைதியான வலிமைக்கு செல்கிறது. முன்பு போல எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டுமென்று தோன்றாது. எல்லோராலும் விரும்பப்பட வேண்டும் என்ற ஆசை குறையும். நிரூபிக்க வேண்டும் என்ற அவசரம் குறையும். உள்ள அமைதி அதிகரிக்கும். இது சோர்வு அல்ல, முதிர்ச்சி. உண்மையான வலிமை சத்தம் செய்யாது. அது நின்றிருக்கும். விரைவில் உன் வாழ்க்கையில் ஒழுங்கு அதிகரிக்கும். குழப்பமான நாட்கள் குறையும். தெளிவான முடிவுகள் வரும். யாரை விட வேண்டும் யாரை பிடிக்க வேண்டும் என்று தெரியும். எந்த வழி உனக்கு சரி என்று புரியும். இதுவரை குழப்பம் இருந்ததற்காக வருந்தாதே. பல நேரங்களில் தெளிவு வருவதற்கு முன் மனம் எல்லா வழிகளையும் சோதிக்கும். நீ உன்னை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் இது. பழைய பெயர்களால் அல்ல. தோல்வியடைந்தவன் என்று அல்ல. தாமதமானவன் என்று அல்ல. அதிர்ஷ்டமில்லாதவன் என்று அல்ல. மீண்டும் எழுந்தவன் என்று அறிமுகப்படுத்து. கற்றவன் என்று அறிமுகப்படுத்து. அமைதியாக வளர்பவன் என்று அறிமுகப்படுத்து. தகுதியானவன் என்று அறிமுகப்படுத்து. உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் காத்திருப்பு வீணாகவில்லை. உன் உழைப்பு வீணாகவில்லை. உடனே பலன் தெரியவில்லை என்பதே வேறு. மண்ணில் புதைக்கப்பட்ட விதை உடனே மரமாக மாறாது. ஆனால் அதன் உள்ளே வேலை நடக்கிறது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் வேலை நடக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னிடம் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கும். இன்னும் கொஞ்சம் நம்பு. எல்லாம் தெளிவாக இல்லாவிட்டாலும் நம்பு.
யாரும் உறுதி தராவிட்டாலும் நம்பு. உன் உள்ளம் இன்னும் உயிருடன் கனவு காண்கிறதே என்றால் அதற்கு காரணம் உண்டு. மரித்த கனவுகள் அழைக்காது. உயிருள்ள கனவுகள் தான் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் தோன்றும். நீ பெறப்போகும் வாய்ப்பு உன் கடந்த வலிக்கு ஏற்ற அளவில் இருக்கும். நீ கற்ற பாடங்களுக்கு ஏற்ற இடம் வரும். உன் ஆழத்தை புரியும் மனிதர்கள் வருவார்கள். உன் உழைப்பை மதிக்கும் சூழல் உருவாகும். உன் திறமை மறையாத மேடை கிடைக்கும். அதற்குள் நீ தயாராக இரு. இன்று உன் இதயத்தில் அமைதியாக சொல்லிக்கொள். நான் தாமதமல்ல. நான் தயாரிப்பு. நான் இழப்பல்ல. நான் மாற்றம். நான் உடைதல் அல்ல. நான் உருவாக்கம். நான் தனிமை அல்ல. நான் ஆழம். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் வேரூன்றட்டும். மிக விரைவில் நீ திரும்பி பார்த்து சிரிப்பாய். நான் பயந்த நாட்களே என்னை பலமாக்கின. நான் காத்திருந்த நேரமே என்னை உயர்த்தியது. நான் தனியாக இருந்த காலமே என்னை என்னுடன் இணைத்தது. நான் இழந்தவை என்னை சரியானவற்றுக்கு கொண்டு வந்தது என்று சொல்வாய். அந்த நேரம் அருகில் உள்ளது. காற்று மாறுகிறது. உன் பாதை ஒளிரத் தொடங்குகிறது. உன் உழைப்பின் கதவு தட்டப்படுகிறது. நீ மட்டும் விழித்திரு. நம்பிக்கையுடன் இரு. தொடர்ந்து செய். உனக்கான பருவம் வந்து கொண்டிருக்கிறது. நீ இப்போது வாழ்க்கையின் அமைதியான திருப்புமுனையில் நிற்கிறாய். வெளியில் பார்த்தால் எதுவும் மாறாதது போல தோன்றலாம். அதே நாள் அதே வேலை அதே மனிதர்கள் அதே சவால்கள் என்று தோன்றலாம். ஆனால் உள்ளே பல மாற்றங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. முன்பு உன்னை உடைத்த விஷயங்கள் இன்று உன்னை அதிகம் குலைக்கவில்லை. முன்பு தேடிய மனிதர்கள் இன்று அவசியமாக தோன்றவில்லை. முன்பு பயமுறுத்திய பாதைகள் இன்று சாத்தியமாக தெரிகின்றன. இந்த மாற்றங்கள் சின்னதாக தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையின் பெரிய கதவுகள் இதுபோன்ற அமைதியான உள்ள மாற்றங்களிலிருந்தே திறக்கின்றன. நீண்ட காலமாக நீ ஒரு பதிலை தேடிக் கொண்டிருந்தாய். நான் எப்போது உயர்வேன். நான் எப்போது மதிக்கப்படுவேன். நான் எப்போது அமைதியாக சுவாசிப்பேன். நான் எப்போது என் உழைப்பின் பலனை காண்பேன். இந்த கேள்விகள் வெறும் ஆசைகள் அல்ல. அவை உன் ஆன்மாவின் அழைப்பு. உள்ளம் ஏதோ ஒன்றை தொடர்ந்து கேட்கும் போது அது காரணமின்றி கேட்காது. அது உனக்குள் இன்னும் திறக்காத திறனின் செய்கை. சிலர் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே ஓடத் தொடங்குகிறார்கள். சிலர் தாமதமாக தொடங்குகிறார்கள். ஆனால் தாமதமாக தொடங்குபவர்களுக்கு ஒரு அரிய பரிசு உண்டு. அவர்கள் ஒவ்வொரு அடியின் மதிப்பையும் அறிந்திருப்பார்கள். பசி தெரிந்தவன் உணவின் மதிப்பை அறிந்திருப்பான். தனிமை கண்டவன் உறவின் மதிப்பை அறிந்திருப்பான். மறுப்பு கண்டவன் மரியாதையின் மதிப்பை அறிந்திருப்பான். அதனால் உன் தாமதம் உன்னை குறைத்ததில்லை. அது உன்னை ஆழமாக்கியது. உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உன்னை சிதைத்தது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் சிதைவு பல நேரங்களில் புதிய வடிவத்தின் ஆரம்பம். மண் பானை உருவாக மண் பழைய வடிவத்தை இழக்க வேண்டும். தங்கம் ஒளிர தீயை கடக்க வேண்டும். விதை மரமாக பழைய தோற்றத்தை உடைக்க வேண்டும். அதுபோல உன் பழைய அடையாளங்கள் உடைந்து கொண்டிருக்கின்றன. நீ இழக்கிறாய் என்று நினைப்பது சில நேரங்களில் நீ உருவாகிறாய் என்பதற்கான அறிகுறி. நீ மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து மனம் உடைந்த நாட்கள் இருந்திருக்கும். ஏன் அவர்களுக்கு எளிது. ஏன் எனக்கு கடினம் என்று எண்ணியிருப்பாய். ஆனால் நினைவில் கொள். வெளியே தெரியும் காட்சி முழு உண்மை அல்ல. பலர் சிரிப்பின் பின்னால் வெறுமையை மறைக்கிறார்கள். பலர் வேகத்தின் பின்னால் குழப்பத்தை மறைக்கிறார்கள். உனக்கு கிடைத்த மெதுவான பாதை உன்னை உண்மையாக கட்டுகிறது. மற்றவர்களின் காட்சியை வைத்து உன் பயணத்தை அவமதிக்காதே. உன் உள்ளத்தில் இன்னும் பயம் இருக்கலாம். மீண்டும் தோற்றால் என்ன. மீண்டும் நிராகரித்தால் என்ன. மீண்டும் யாரோ விட்டு சென்றால் என்ன. ஆனால் நீ மறந்து விடாதே. முன்பு இருந்த அதே மனிதன் நீ இல்லை. முன்பு உடைந்த இடத்தில் இன்று அனுபவம் உள்ளது. முன்பு அழுத இடத்தில் இன்று அறிவு உள்ளது. முன்பு தளர்ந்த இடத்தில் இன்று துணிவு உள்ளது. நிகழ்வு பழையது போல இருந்தாலும் அதை சந்திக்கும் நீ புதிது. நீ உன் வாழ்க்கைக்கு புதிய மொழி கொடுக்க வேண்டும். சாபம் என்று சொல்லியதை சோதனை என்று அழை. தாமதம் என்று சொல்லியதை தயார் காலம் என்று அழை. இழப்பு என்று சொல்லியதை திசை திருப்பம் என்று அழை. தனிமை என்று சொல்லியதை உள்ள இணைப்பு என்று அழை. இந்த மொழி மாற்றம் உன் மனதை மாற்றும். மனம் மாறும்போது விதியும் மாறும். சில நாட்களில் எதையும் செய்ய மனம் வராது. அப்போது உன்னை குறை சொல்லாதே. ஓய்வும் பயணத்தின் பகுதி. மரமும் எல்லா காலத்திலும் பழம் தராது. சில காலம் வேரை வளர்க்கும். சில காலம் இலை தரும். சில காலம் அமைதியாக நிற்கும். அதுபோல் உன் வாழ்க்கைக்கும் பருவங்கள் உண்டு. ஒவ்வொரு பருவத்தையும் மரியாதையுடன் ஏற்று நட. நீ செய்த நன்மைகளை மறந்துவிடாதே. உலகம் நினைவில் கொள்ளாவிட்டாலும் வாழ்க்கை நினைவில் கொள்கிறது.
யாரும் பார்க்காத நேரத்தில் நீ எடுத்த நேர்மையான முடிவுகள். கஷ்டத்தில் இருந்தும் பிறருக்கு கொடுத்த உதவிகள். வலியுடன் இருந்தும் காட்டிய கருணை. இவை அனைத்தும் உன் பாதையில் மறைமுக ஒளியாக திரும்பி வரும். நன்மை ஒருபோதும் வெறுமனே போய்விடாது. இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய ஒழுங்கை கேட்கிறது. உன் தூக்கத்தை மதித்து நட. உன் உடலை வலிமையாக்கு. உன் நேரத்தை காக்கு. உன் செலவை கவனிக்க. உன் மனதை விஷமான பேச்சுகளிலிருந்து காப்பாற்று. உன் திறமையை தினமும் பயிற்சி செய். இந்த எளிய செயல்கள் சாதாரணமாகத் தோன்றினாலும் அவையே பெரிய வாய்ப்புகளை தாங்கும் முதுகெலும்பு. விரைவில் சில பழைய கதவுகள் மீண்டும் திறக்கலாம். சிலர் மீண்டும் வரலாம். சில வாய்ப்புகள் திரும்பி வரலாம். அப்போது பழைய நீ போல ஓடிச் செல்லாதே. இப்போது நீ வளர்ந்தவன். தேர்வு செய். உனக்கு மதிப்பு தராததை ஏற்காதே. உன் அமைதியை கெடுக்கும் இடத்தில் தங்காதே. பழக்கம் இருந்ததால் மட்டும் பழைய பாதையை தேர்வு செய்யாதே. வளர்ச்சி என்பது புதியதை பெறுவது மட்டும் அல்ல. பழையதை சரியாக தேர்வு செய்யத் தெரிந்து கொள்வது. நீ உன் இதயத்தில் ஏற்கனவே பல முறை இறந்து மீண்டும் பிறந்தவன். நம்பிக்கை உடைந்தது. மீண்டும் கட்டினாய். உறவு உடைந்தது. மீண்டும் திறந்தாய். கனவு தாமதமானது. மீண்டும் முயன்றாய். இது சாதாரண மனிதரின் செயல் அல்ல. இது ஆழமான ஆன்மாவின் அடையாளம். சில நேரங்களில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் நீ உன் மிகப்பெரிய துணையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய். அது உன் உள்ள வலிமை. மக்கள் வரலாம் போகலாம். சூழ்நிலை மாறலாம். ஆனால் உன் உள்ளம் வலிமையானால் நீ மீண்டும் எழ முடியும். அந்த செல்வம் வெளியில் வாங்க முடியாது. அது சோதனைகளில் உருவாகும். நீ எதிர்பார்க்கும் நாள் வரும்போது அது முழக்கமின்றி வரலாம். ஒரு சாதாரண நாளில் வரலாம். வழக்கமான காலையில் வரலாம். எதிர்பாராத செய்தியாக வரலாம். அமைதியான சந்திப்பாக வரலாம். அப்போது அதை அடையாளம் காணும் கண் வேண்டும். அதற்காக இன்று விழிப்புடன் இரு. வாழ்க்கை பெரிய பரிசுகளை சில நேரங்களில் சாதாரண காகிதத்தில் மடித்து தரும். நீ இனி உன்னை சிறிதாக்கி பேசாதே. நான் சாதாரணவன் என்று சொல்லாதே. உழைத்தவன் சாதாரணன் அல்ல. மீண்டும் எழுந்தவன் சாதாரணன் அல்ல. மனம் உடைந்தும் அன்பை காத்தவன் சாதாரணன் அல்ல. காத்திருந்தும் நம்பிக்கை இழக்காதவன் சாதாரணன் அல்ல. உன் கதையை மதிக்க கற்றுக்கொள். மிக விரைவில் நீ உன் கண்களில் புதிய ஒளியை காண்பாய். காரணமில்லா நம்பிக்கை எழும். முன்பு பயந்த விஷயங்களுக்கு துணிவு வரும். முன்பு முடியாது என்ற இடத்தில் முயற்சி தோன்றும். இது மாற்றத்தின் அறிகுறி. வெளி உலகம் மாறும் முன் உள்ள உலகம் மாறும். ஒரு நாள் நீ அமைதியாக நின்று சொல்வாய். நான் இவ்வளவு நாள் தோல்வியடைந்தவன் அல்ல. நான் தயார் செய்யப்பட்டவன். நான் தாமதமானவன் அல்ல. நான் நேரமாக வந்தவன். நான் மறக்கப்பட்டவன் அல்ல. நான் மறைந்து வளர்த்து கொள்ளப்பட்டவன். அந்த நாள் தூரத்தில் இல்லை. உன் உள்ளம் ஏற்கனவே உணரத் தொடங்கியுள்ளது. உன் உழைப்பின் வாசனை காற்றில் பரவுகிறது. உன் நேரத்தின் சக்கரம் திரிகிறது. நீ மட்டும் தொடர்ந்து செல். மெதுவாக இருந்தாலும் செல். அமைதியாக இருந்தாலும் செல். நம்பிக்கையுடன் செல். உனக்கான பருவம் கதவின் அருகில் நின்றிருக்கிறது.